இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் ஒரு வனாந்திர வழியாய் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்திராத பாதைகள், தடையான சூழ்நிலைகள், மாறுபாடான ஜனங்களை நாம் சந்திக்க நேரிடலாம். அப்போது நாம் திகைக்கின்ற, கலங்குகின்ற அந்த சூழ்நிலையில் நமக்கு முன் செல்கின்ற தேவனையே நோக்கி பார்ப்போம். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நமக்கு முன் செல்கிறார். நாமும் அவரையே நோக்கி பார்த்து அவரை பின்பற்றுவோம். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேதுரு ஜனங்களுக்கு அறிவித்தது நிமித்தம் ஏரோது ராஜா பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்தான். பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்போது மற்ற காவல்காரரும் கதவுக்கு முன்பாக நின்று சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். காவல்காரர்கள் காத்து கொண்டிருக்க பூட்டப்பட்ட அந்த சிறைச்சாலையிலே கர்த்தருடைய தூதன் வந்து நின்று பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னே வா என்று கூறினார். கர்த்தருடைய தூதன் பேதுருவுக்கு முன் சென்றபோது பேதுருவும் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1 காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியதை பேதுரு அறிந்து கொண்டார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மனதிலும் சிறைப்பட்ட அனுபவத்தில் நம்பிக்கையற்ற நிலையிலே நாம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் போது நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனை நாம் உத்தமமாய் பின்பற்றுவோம். அதிசயங்களை காண்போம். கோணலான சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தரை நாம் உத்தமமாய் பின்பற்றுவோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கிற போது, எங்களுடைய சிந்தையிலே சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தை உணரும் போது நாங்கள் சோர்ந்து போகாமல் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள, உத்தமமாய் பின்பற்ற எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.